கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர்களே, ஆளுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் நம்முடைய செய்தியின் தலைப்பாக என்ன போவதால் வரத்துக்கு உரியவைகளை விரும்பும்படி நம்முடைய சிந்தையை பயிற்றுவித்தல். இதனால் இந்த செய்தியின் தலைப்பு நாம் பரலோகத்துக்குரிய காரியங்களை நாம் விரும்பும்படியாக நம்முடைய சிந்தை, நம்முடைய மனதை எப்படி பயிற்றுவித்தல் என்பதான ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் நாம் படிக்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். சரிங்களா? இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, அதை தேட வேண்டாம். பரலோகத்துக்குரியவைகள், மேலானவைகளை நாடுங்கள் என்று வசனம் நமக்கு போதிக்கிறது. அப்படியாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூட நம்முடைய சரீரமாகிய என்ற கூடாரம் அழிவுக்குரியது, அழிந்து போகும், நிலையற்றது என்று சொல்லிக்கொண்டு நமக்கு நித்திய வீடு பரலோகத்திலே இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 படிங்கள் 9. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்றும் அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். இந்த தேகத்தை விட்டு இந்த சரீரம் ஒரு கூடாரம் என்று சொல்கிறார். இந்த கூடாரத்தை விட்டு நித்திய வீட்டுக்கு போக நாம் விரும்புகிறோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் அப்படியே அப்போஸ்தலன் பவுல் மூலமாக தேவன் சபைக்கு சொல்லும்போது, நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. சபையை பார்த்து சொல்லுகிறார், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்கு உரியவர்கள், பரலோகவாசிகள் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்திலே சொல்லும்போது கூட, நான் வந்து உங்களை என்னிடத்திலே நான் சேர்த்துக் கொள்வேன் என்று யோவான்ல அதில் சொல்லுகிறார். அப்படியே நாம் அவர் வருகைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சபைக்கு ஆலோசனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று அங்கே அந்த வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் இந்த உலகம் இன்றைக்கு இருப்பது போல என்றைக்கும் அப்படியே நிலையாக இருக்காது என்றுதான் அதன் பொருளாக இருக்கிறது. அதனால் நாம் பரலோகத்துக்கு உரியவைகளை நாம் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நாம் எல்லாரும் பரலோகத்தை நாம் விரும்புகிறோம், பரலோகத்துக்கு போக வேண்டும்.
என்று நமக்கு ஆசை இருக்கிறது. நாம் அந்த பரலோக அழைப்பை இழந்து போகக்கூடாது என்று நாம் உண்மையாகவே நாம் வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனால் அதற்குரிய முயற்சிகள், அதற்குரிய ஆயத்தங்கள் என்ன? நாம் அதுபடி நடக்கிறோமா? நாம் என்ன மாதிரி முயற்சிகள் இல்லாவிட்டால், பயிற்சிகள் எடுத்தால் நாம் பரலோகம் போகலாம் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாளின் பாடமாக இருக்கிறது. பரலோகத்தை நாம் விரும்புகிறோம், அந்த வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது என்று அதிகமாக நாம் வாஞ்சிக்கிறோம். ஆனால் அது எப்படி நாம் போக முடியும்? அதற்குரிய பயிற்சிகள் என்ன என்று, அதற்குரிய ஆயத்தங்கள் என்ன என்பதை குறித்து நாம் வேதத்தின் மூலமாக இந்த நாளிலே ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்குது நம்முடைய சிந்தை, இல்லாவிட்டால் நம்முடைய மனம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சிந்தை. அதனால் வேதத்திலே சொல்லும் போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து கிடந்து நம்மை போல மனுஷனாக இருந்தாலும் அவருடைய சிந்தை எப்போதும் பிதாவை நோக்கினதாக இருக்கிறது. பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் சொல்ல கேட்டதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சுயமாக எதுவும் செய்வதில்லை என்று சொல்லுகிறார். இன்னும் யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று இயேசு சொல்கிறார். அதனால தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவன் எப்போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார். அந்த தேவன் மாறாத தேவன், பட்சபாதம் இல்லாத தேவன். அப்படி தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது கூட நம்மோடு கூட தேவன் இருப்பார். இப்போ அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படி இருந்தது, நம் சிந்தை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் நம்முடைய மனது இல்லாவிட்டால் நம்முடைய சிந்தை எண்ணங்கள் தான் அதற்கு அது காரணமாக அமைகிறது. ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முதலாவது மனதிலே யோசனை செய்கிறோம், அப்புறம் அதன்படியே நாம் செய்து கொடுக்கிறோம். இதுதான் மனம் இல்லாவிட்டால் சிந்தை இல்லாவிட்டால் யோசனைகள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சபைக்கு சொல்லப்படுகிற ஆலோசனை, நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள், பரலோகத்துக்குரியவைகளை தேடுங்கள், நாடுங்கள் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்கிறது. இப்போ பாருங்கள், இது வேறொரு மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருந்தால், மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். மேலுலகு பரலோகத்துக்குரிய அது சார்ந்தவைக்குரிய நீங்கள் எண்ணுங்கள், நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும்,
பரலோகத்துக்குரியவைகளை நாம் தேட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அவைகள் பூமிக்குரியதாகவே இருக்கிறது. ஆனால் நம்முடைய விருப்பம் மாத்திரம் நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும்போது, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மோடு கூட அநேக தொடர்புகள் நமக்கு இருக்கிறது. அநேக தொடர்புகள். அதை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது உயிர் உள்ளவற்றோடு கூட தொடர்பு இருக்கிறது. உயிர் இல்லாதது கூட நமக்கு அதிக தொடர்பு நாம் தொடர்புபடுத்தி கொண்டே இருக்கிறோம். உயிர் உள்ளது என்று நாம் பார்க்கும்போது நாம் அறிந்திருக்கிறோம். அநேக வீட்டில் ரொம்ப அன்பாக பெட் அனிமல்ஸ் என்று சொல்லப்படுகிற நாய், இல்லாவிட்டால் பூனை, இல்லாவிட்டால் லவ் பேர்ட்ஸ், இன்னும் சொல்லப்போனால் நல்ல பூச்செடிகள், தோட்டம் அமைப்பது, இப்படி அநேக உயிருள்ளவற்றோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அதற்கென்று நாம் அதிக நேரத்தை செலவிடுகிறோம். அப்படியே உயிரற்றது என்று சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய வீடு வேண்டும், இல்லாவிட்டால் கார் வேண்டும், இல்லாவிட்டால் நமக்கு பணம், பொருள், நகைகள், இப்படியாக உயிரற்றது மேலும் நம்முடைய தொடர்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தொடர்புகளில் இருக்கும்போது நம்முடைய ஒரு ஆசை, நம்முடைய மனதின் விருப்பங்கள், அதை இங்கிலீஷில் அஃபெக்ஷன் என்று சொல்லுகிறார்கள், ஒரு ஈர்ப்பு, இப்படிப்பட்ட பொருட்களின் மேலே நமக்கு இருக்கிறது. இந்த ஈர்ப்பு இன்னும் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, கணவன் மனைவி, மனைவிக்கு கணவன், பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேலே ஒரு ஈர்ப்பு, இப்படி உறவினர்கள், நமக்கு அருமையான நண்பர்கள், இப்படி பலவிதமான ஈர்ப்புகளில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஈர்ப்பு தேவையா என்றால் அது தேவைதான், அது தேவைதான். வேதம் கூட என்ன சொல்கிறது என்றால், மனைவியை நேசியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பேசிய 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள். மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டாம். அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். எல்லாவற்றின் மேலும் அன்பு இருக்க வேண்டும். எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகள், இயற்கை, பூச்செடிகள், மிருகங்கள், நாம் விரும்புகிற பெட் அனிமல்ஸ் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் பார்க்கும்போது தேவனுடைய அருமையான சிருஷ்டிப்புகள், அதன் மேல் நாம் அன்பு காட்ட வேண்டும். ஆனால் அது அளவோடு இருக்க வேண்டும். அன்பு காட்டுவது தவறில்லை, ஆனால் அந்த ஈர்ப்பு ஒரு அளவோடு இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு, ஒரு அஃபெக்ஷன் இல்லாவிட்டால் நாம் தேவனிடத்தில் கூட அன்பு கூற முடியாது. தேவனுடைய சத்தியங்களை, தேவனுடைய
பெரிதான ரட்சிப்பின் திட்டத்தை கூட நாம் அதை அறிந்து கொள்ள முடியாது. இல்லைங்களா? நாம் தேவனிடத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பு நம்மை ஈர்த்திருக்கிறது. அவருடைய ரட்சிப்பின் திட்டங்கள் நம்மை ஈர்த்திருக்கிறது. அதனால் நாம் இந்த நாட்டில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதனால் இந்த ஈர்ப்பு என்பது தவறல்ல. ஆனால் அது ஒரு அளவோடு இருக்க வேண்டும். இப்போ நம்ம சிந்தையை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஈர்ப்பு குறித்து நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அஃபெக்ஷன், ஒரு ஈர்ப்பு, ஒரு விதத்தில் அந்த நாட்டம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் வெட்டனிமலாக நாயை வளர்ப்பார், இன்னொருவர் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பார்கள், இன்னும் சில தோட்டம் அமைப்பது, செடிகள் அமைப்பது, இப்படியாக அதை பராமரிப்பது, இப்படியாக ஒவ்வொருவருடைய மனது சிந்தை வேறு வேறு விதமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்களை நாம் இப்படியாக நம்ம விருப்பம் போல நம்முடைய மனது எதை விரும்புகிறதோ அதன்படியே விட்டுவிட்டால் அது தவறானதாக மாறும். இதற்கு அழகான ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், இந்த திராட்சை செடியை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த திராட்சை செடி அது ஒரு கொடி வகையாய் சார்ந்தது. கொடியாக செடியாக வளர்ந்து கொடியாக படரும். அந்த கொடியை சரியாக பந்தல் அமைத்து அதை படரும்படியாக செய்வார்கள். அதை விருப்பம் போல நாம் விட்டுவிட்டால் அந்த கொடி அது எங்கு போகிறதோ அங்கே ஏதாவது சோறு இருந்தால் அதை பிடித்து போகும். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு மரம் இருந்தால் அதை பற்றி அப்படியே வளரும். அதனால் அது பெரிய பலனை தர முடியாது. அந்த திராட்சை செடி அது கொடியாக படர்ந்து அதை பந்தல் அமைத்து அதை பராமரித்து நாம் பாதுகாக்கும் போது அது சரியாக படர்ந்து அது நல்ல கனியை தருகிறதாக இருக்கும். அதனால் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாம் நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்களை நம்முடைய விருப்பம் போல அவைகளை நாம் செலவிட கூடாது. நம்முடைய விருப்பம் போல நாம் நடந்து கொள்ள கூடாது. அதற்கு அதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். நாம் எப்படி அந்த திராட்சை செடியை ஒரு பந்தல் அமைத்து சரியாக அதை படரச் செய்கிறோமோ அப்படியே நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இங்கே வேதத்தில் நாம் படித்த வசனத்தின்படி பரலோகத்துக்குரியவைகளோடு அதை நாம் தொடர்புபடுத்த வேண்டும். அந்த வாஞ்சையை அப்படியாக நாம் அதிகப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த செடி, திராட்சை செடி நாம் அறிந்திருக்கிறோம், அது கொடியாக படரும் போது அது லேசாக இருக்கும். அந்த தண்டு மெதுவாக லேசாக இருக்கும். அதை சரியாக நாம் படர வைத்தால் அது அப்படியே படர்ந்துடும். இல்லாவிட்டால் வேறு ஒரு மரத்தின் மேல் அது படர்ந்தால் அந்த திராட்சை செடி, அந்த கொடியானது போக போக வளர்ச்சி பெற்று அதன் பிறகு அதை நாம் திருப்பி
அதை கொண்டு வருவது கடினமாகிறது. சில வேளையில் அந்த கொடி வெந்து போகும். அப்படியே நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள், நாம் அதை ஒருமுகப்படுத்த வேண்டும். அதை நாம் பல்லவத்துக்குரிய காரியங்களோடு நாம் தொடர்பு படுத்த வேண்டும். அதை முறைப்படுத்த வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நாம் எதன் மேல் நம்முடைய ஈர்ப்பை அதிகமாக காண்பிக்கிறோம். நம்முடைய சிலர் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அதிகமாக அந்த ஈர்ப்பை கொண்டிருப்பார்கள். அப்படி வைக்கும்போது அந்த நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கும் வந்துவிடுகிறது. அதனால் நம்முடைய அந்த ஈர்ப்பு இல்லாவிட்டால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தை எதற்கு நேராக ஈர்க்கப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் 5 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 5 வகையான ஈர்ப்புகள் சொல்லப்படுகிறது. இந்த ஈர்ப்புகளில் நாம் எப்படி இருக்கிறோம், இந்த ஈர்ப்புகள் நமக்கு எவ்வளவாக அதிகமாக ஈர்ப்பை கொண்டு வருகிறது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்கும்போது நான் சொன்னது போல பெட் அனிமல்ஸ்ன்னு சொல்லும்போது இன்றைக்கு நம்ம சிட்டியில் இருக்கிறோம். நமக்கு தெரியும், அநேக நாய் வளர்க்கிறார்கள். அதை ரொம்ப செல்லமாக அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அதை பராமரிக்கிறார்கள். அதை பிடித்து கொண்டு நடைபயிற்சி செய்கிறார்கள். அதற்கு ஒரு வியாதிப்பட்டால் மருத்துவரை நாடி கொடுக்கிறார்கள். இப்படி பூனை, இல்லாவிட்டால் லவ் பேர்ட்ஸ், இப்படி புறா வளர்க்கிறது, முயல், இப்படி அநேக காரியங்கள் செய்கிறார்கள். பூச்செடிகள், தோட்டம் அமைப்பது, அதை பராமரிப்பது, இதற்கென்று அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். அவர்களுடைய முழு பிரியத்தையும் அதன் மேல் காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் காட்டினால், குறிப்பாக நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்து அர்ப்பணிப்பு வந்தவர்கள், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், நாம் தேவனுக்கென்று நான் வாழ்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இவைகளை செய்தால் நாம் பரத்துக்குரிய காரியங்களை நாம் இழந்து போகிறதாக இருக்கிறோம். நாம் எதற்கு செலவிட வேண்டுமோ அதற்கு செலவிடக்கூடாத ஒரு சூழ்நிலை நமக்கு டைம் இல்லாதது போல ஆகிவிடும். அதனால் முதலாவது இந்த ஈர்ப்பு, இந்த பெட் அனிமல்ஸ் இல்லாவிட்டால் தோட்டம் அமைப்பது இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இதிலே நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுகிறோமா என்று நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது பார்க்கும்போது இயற்கையின் மேல் ஒரு ஈர்ப்பு. நாம் இயற்கைகளை பார்க்கும்போது பெரிய நீர்வீழ்ச்சிகள், மலைகள், பெரிய காடு, இயற்கையான சூழ்நிலைகளை பார்க்கும்போது அதிலே நாம் அதிகமாக ஈர்க்கப்படுகிறோம். அதனால் அதிகமாக நாம் இன்ப சுற்றுலா என்று அதிகமான ஊட்டி, கொடைக்கானல் என்று அதிகப்படியான நேரத்தை, நம்முடைய பணத்தை, நம்முடைய பிரயாசத்தை அதற்கென்று செலவிடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த இயற்கை எல்லாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகள் தான். அதை நாம்
பார்த்து ரசிக்கலாம். ஆனாலும் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு லிமிட். அதனால அளவுக்கு அதிகமாக அதற்கென்று நாம் நேரத்தையும் பணத்தையும் நம்முடைய எல்லா முயற்சிகளையும் செலவிட்டால் நாம் வல்லகத்துக்கென்று தேடுகிற அந்த நேரம் குறைக்கப்படும். நாம் நம்மை அறியாமலே இப்படிப்பட்டதான ஈர்ப்புகளுக்குள்ளே போய் நாம் உண்மையாக தேட வேண்டிய காரியத்தை விட்டுவிடுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு வசனம் படிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்படி என்றார். நம்முடைய இருதயத்தை எப்படி காத்துக்கொள்வது? நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் என்ன நடந்தால் நாம் ஒன்றும் கண்டுக்காம நான் தேவனுடைய காரியங்களை மாத்திரமே பார்ப்பேன் என்று இருந்தால் அது சரியா? அது சுயநலமாக்கிவிடும். மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே சொல்லப்படுகிறது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனது, நம்முடைய சிந்தையில் தேவனுடைய வார்த்தைகள், தேவன் இந்த உலகத்தின் மேல் வைத்திருக்கிற ரட்சிப்பின் திட்டங்கள் மேலே நம்முடைய சிந்தை அதிகமாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதிலே அப்படிப்பட்ட காரியங்களாக நிரம்பி இருந்தால் அது நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வதாக ஆகும். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த ஜீவ ஊற்று என்பது என்ன? நாம் லிட்டரலாக எழுத்தின்படி பார்க்கும்போது கூட நம்முடைய இருதயம் இரத்தத்தை பம்ப் பண்ணி எல்லா அவயவங்களுக்கும் அதை அனுப்பி எல்லா அவயவங்களும் ஜீவனோடு இருக்கும்படியாக இருக்கிறது. அப்படியே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அர்ப்பணிக்கப்பட்ட நமக்கு இரத்தமாக அந்த பிளட்டை போன்று இருப்பது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பரிசுத்த ஆவி. இந்த வார்த்தைகளினாலே பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது நம் இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்படி என்றால் அந்த பிளட் எப்படி ஜீவனாகிறதோ அப்படியே தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் நடத்தப்படும் போது நாம் மற்றவர்களுக்கு சில நன்மைகளை செய்கிறவர்களாக இருப்போம். அப்படியே இன்னும் தேவனுடைய சத்தியங்களை, தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து பேசி அவர்களை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிறவர்களாக இருக்கும். அதைத்தான் நீங்கள் சொல்கிறது, உடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்பதால். அதனால் நாம் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய மேலான ரட்சிப்பின் திட்டத்தினாலும் தேவனை அறிகிற அறிவிலும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வசனம் படிங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி என்றால்
நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட நேரத்தை நாம் தோட்டம் அமைப்பதிலும் நம்முடைய இயற்கை காரியங்களை ரசிப்பதிலும் இன்ப சுற்றுலா என்று நாம் காலத்தை வீணாக்குவதும் இல்லாவிட்டால் பெட் அனிமல்ஸ் என்று நமக்கு விருப்பப்பட்ட இந்த மிருகங்களோடு பறவைகளோடு செலவிடுவதும் அது எப்படி சரியாக இருக்கும்? அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நாம் அந்த அன்பை நாம் லிமிட் பண்ண வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது ஒரு ஈர்ப்பு என்ன என்று பார்க்கும்போது, பொதுவாக நாம் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அதை நாம் நமக்கென்று பேங்கில் சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பணத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்று அநேகருக்கு உலகத்தாருக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஈர்ப்புகள் நம்மை இந்த பூமியோடு சேர்த்து கட்டி போடுகிறதாக இருக்கும். இந்த பூமியோடு நாம் அதிக ஈர்க்கப்பட்டு மேலானதை நாம் நாடாதவர்களாக இருக்கிறதாக இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். நாம் எப்படி பரலோகத்திலே பொக்கிஷத்தை கொண்டு சேர்ப்பது? நாம் பூமியிலே இருக்கிறோம், நாம் பரலோகத்திலே சென்று அங்கே எப்படி பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும் என்று நாம் பார்க்கும்போது அதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் இங்கு இருந்து கொண்டே நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தைகளை பரலோகத்துக்கு நேரான திருப்பி, நம்முடைய விருப்பங்களை, நம்முடைய ஈர்ப்பை பரலோக காரியத்துக்கு நேராக திருப்பி அதற்குரிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தால் நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கும். ஆண்டவர் இயேசு மலைப்பிரசங்கத்தில் அப்படியாக சொல்லுகிறார். படியுங்கள், மத்தேயு 6:20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். 21 பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே திருட முடியாது, அங்கே பூச்சியும் துருவம் ஒன்றுமே செய்யாது. ஆனால் இங்கே நாம் விரும்புகிற பணமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் பெட் அனிமல்ஸாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அழகான செடிகள், பூக்கள், பழங்கள் தருகிற தோட்டமாக இருக்கலாம். இவையெல்லாம் பூச்சி பிடிக்கிறதும் அழிவுக்குரியதுமாக இருக்கும். ஆனால் பரலோகத்திலே சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள் ஒரு நாளும் அங்கே அழிவில்லை. அது திருடன் கண்ணமிட்டு திருட முடியாது. அதுபோல நாம் இங்கிருந்து கொண்டு பரலோகத்துக்குரிய சிந்தை உடையவர்களாக நம்முடைய மனதை திருப்பி அதற்குரிய காரியங்களை நாம் அனுதினம் செய்து கொண்டிருந்தால் அது நாம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு அங்கே ஒப்புமையாகும். பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து அப்படியாக நான்காவதாக ஒரு ஈர்ப்பு, ஒரு அஃபெக்ஷன் என்ன என்று பார்க்கும்போது மனிதர்கள் மேல் வைக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு. அது நம்முடைய வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற பாஸாக இருக்கலாம், இல்லாவிட்டால் கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம், மனைவிக்கு கணவனாக இருக்கலாம்,
பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம். எதுவானாலும் நம்ம மனதுக்கு நாம் சரியான பயிற்சி கொடுத்தால் அந்த அன்பு கூட நம்ம இந்த பூமியோடு சேர்த்து கட்டி வைக்கிறதாக இருக்கும். சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய உயிரே என்னுடைய பிள்ளைதான். சிலர் சொல்லுவார்கள், என்னுடைய உயிரே என்னுடைய மகன். இன்னும் சிலர், என்னுடைய உயிரே என்னுடைய மகன். இப்படியாக இருக்கும்போது இல்லாவிட்டால் நண்பனாக இருக்கலாம், உயரதிகாரிகளாக இருக்கலாம். இது நம்மை இந்த உலகத்தோடு கட்டி போடுகிறதாக இருக்கும். அன்பு வைக்க வேண்டும், அதில் ஒரு அளவு, ஒரு லிமிட் இருக்க வேண்டும். அது எப்படி என்றால் அசாதாரணமாக வைக்கக்கூடிய அன்பு இப்படிப்பட்ட இந்த மனிதனுக்கு மேலே நாம் வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அதிக நாட்கள் யாரோடு செலவிட்டார் என்று பார்க்கும்போது அவருடைய தாயாரோடு, இல்லையா? அந்த தாயின் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருப்பார், இல்லையா? ஆண்டவர் இயேசு என்றாலே அன்பு, இல்லையா? எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த யூதாசையும் அவர் நேசித்தார். கடைசி பணியெடுத்தார், அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த தாய் அங்கே ஒரு காரியத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். உடைய திருமண வீட்டுக்கு போகிறார்கள். அங்கே காணா ஒரு கல்யாண வீட்டில் அங்கே ராட்சரசம் வெகுபடுகிறது. அங்கே அந்த தாயாருக்கு அறிவிக்கப்பட்டு தாயார் வந்து தன் மகனிடத்திலே சொல்லுகிறார், மகனே, இது போல இதை குறித்து யோவான் 2ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது, அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், எனது நேரம் இன்னும் வரவில்லையே. அம்மாதான் என்னை அன்பாக வளர்த்தவர்கள், அதிக பாசத்துக்குரியவர்கள். அம்மா சொல்லுகிறாங்களோ, இதற்கு மீறாக எந்த வார்த்தையும் இல்லை. அப்படி அல்ல, அதை விட மேலாக தேவன் அவருடைய அன்பு, அவருடைய உத்தரவு, அவருடைய கட்டளை வர வேண்டும். அதனால் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன என்று. இப்படியாக அந்த அன்பு அங்கே கட்டுப்படுத்தப்பட வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நம்ம சகோதரர் கூட ஒருத்தர் உண்டு, என்னுடைய அம்மா ரொம்ப என்னுடைய உயிர். அப்படியாக அந்த அம்மாவின் அன்பிலே கட்டப்பட்டோமானால் அதுவே நம்மை இந்த உலகத்தோடு கட்டி போடுகிறதாக இருக்கும். எப்படிப்பட்ட அன்புக்கும் ஒரு வரைமுறை, ஒரு லிமிட் வைக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் மேலே நாம் அன்பு கூற வேண்டும். இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இன்னும் ஒரு உதாரணம் சொல்லும்போது, ஆண்டவருக்கு அன்பான சீசன் பேதுரு எங்கு சென்றாலும் அவரை அழைத்து கொண்டு போகிறார். அந்த அன்பான சீசர்களிடத்தில் எல்லாரிடத்திலும் சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு நாம் போகிறோம், அங்கே என்னை வேதபாரகர்களும் மூப்பரும்
பிரதான ஆசாரியர்களும் என்னை பிடித்து அநேக பாடுகளுக்கு உட்படுத்தி என்னை கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே நான் எழுந்திருப்பேன் என்று அந்த சீசர்களிடத்திலே சொல்கிறார். அப்பொழுது அவர் தன்மான சீசர் பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் கடித்துக் கொள்ளலாம். உமக்கு இது நேரிடக்கூடாது, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். இதை குறித்து கூட மத்திய 16ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். பேதுரு தனியே அழைத்து இது உமக்கு நேரிடக்கூடாது என்று அவரை கடிந்து கொள்கிறார். இது எப்படிப்பட்ட அன்பு! உண்மையாகவே பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார், மிகவும் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பினாலே அவரை கடிந்து கொள்ளுகிறார். உமக்கு இது நேரிடக்கூடாது. யாரை யார் கடிந்து கொள்வது? ஒரு குருவை சீசன் கடிந்து கொள்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், 23ஆம் வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவன் கேட்டவைகளை சிந்தியாமல் மனுஷர் கேட்டவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அன்பான சீசனை எப்படி சொல்லிவிட்டார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்படின்றால் இந்த அன்பு கூட நாம் தேவனுக்கு இடரலாக, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும்படியாக கொண்டு போய், நாம இருந்தால் நம்முடைய நண்பர்கள் நம்மை இப்படியாக பிரைஸ் பண்ணும்போது நாம் கட்டி பிடித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட அன்பை நான் இதுவரை அறியாமல் இருக்கிறேன். அதனால் இந்த அன்பை குறித்து நாம் அதிக சாக்குறதை உடையவர்களாக, இந்த அன்பு கட்டுப்படுத்தப்பட வேண்டும், வரைமுறைகளுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் இன்னும் ஒரு சமூகத்தை கூட நாம் பார்க்கலாம். நமக்கு ஆகாரம் என்றால் எல்லாருக்கும் அது பிரியம்தான். ஆண்டவர் இயேசு கூட பசியோடு இருந்தார். சீசர்கள் ஆகாரத்தை கொண்டு வரும்படியாக போயிருந்தார்கள். அவர்கள் வந்து அழைக்கிறார்கள், ஆண்டவரே பாருங்கள், புசியுங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லும்போது, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ அவர்கள் சீசர்களை நினைக்கிறார்கள், அவருக்கு வேறு யாரோ போஜனம் கொடுத்திருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லும்போது பதிலாக அங்கே 34ஆம் வசனம் படிங்கள். 4:34 யோவான். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? எப்போ பிதாவின் சித்தம், அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம். எவ்வளவாக தேவன் நமக்கு இதிலே பாடத்தை வைத்திருக்கிறார். நாம் கூட சத்திய காரியங்களை நாம் கேட்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகாத அந்த டைம் வந்தால் உடனடியாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போய்விடுகிறோம். சிலருக்கு இந்த செய்திகள் கொஞ்சம் அதிக நேரமானாலே ரொம்ப கஷ்டமாகிவிடு. இப்படிப்பட்ட மனுஷர்களாக நாம், ஆனால் நம்முடைய குருவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருக்கிறது பாருங்கள். நான் புசிப்பதற்கு பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக. அப்படிப்பட்ட சிந்தை
நமக்கு வர வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். இன்னொரு வசனப்படிகள் 1 யோவான் 2 5 வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவரிடத்திலே தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதனால வார்த்தைகள் பேரில் நமக்கு எவ்வளோ ஒரு ஈர்ப்பு, ஒரு வாஞ்சை, வைராக்கியம் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய குருநாதர், சபைக்கு தலையானவர், நாம் பின்பற்றுகிறவருடைய மனது, சிந்தை எப்படி இருந்தது பார்த்தீங்களா? நம் மனது, நம்முடைய சிந்தை நம்முடைய குருநாதர் போல, அவருடைய சிந்தை போல பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஈர்ப்பு எப்படி இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் தேவன் அவர்தான் முதலிடம். எல்லாவற்றுக்கும் ஃபஸ்ட்டு தேவன். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மளாவது பார்த்த அந்த ஒரு உதாரணம் பார்த்தது போல, அந்த திராட்சை செடி, அந்த கொடிகள் படரும்படியாக சரியாக அதை படரச் செய்ய பந்தல் அமைக்க வேண்டும். அப்படியாக நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தை, மனது நாம் கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்த வேண்டும், பயிற்றுவிக்க வேண்டும். பரலோகத்துக்குரியவைகளை அதற்கு நேராக நாம் பயிற்றுவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலக மனிதர்களோடு, உலகத்தில் உள்ள சொந்த பந்தத்தோடு அதிகமான ஈர்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. இது 4வது ஒரு ஈர்ப்பாக இருக்கிறது. 5வது ஒரு ஈர்ப்பு என்ன என்று நாம் பார்க்கும்போது, மிகவும் நெருக்கமான கணவன் மனைவி ஈர்ப்பு. இன்றைக்கு இதை நாம் பார்க்கிறோம். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். இது அன்பு தேவைதான். வேதத்தில் நாம் படிக்கிறோம். எபேசியர் 5:25 நம்ம படித்தோம். கணவர்களே, உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் அந்த அன்பு கூட ஒரு வரைமுறைக்குள்ளாக இருக்க வேண்டும். டூ மச் என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. அளவோடு. வேதத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது இதை குறித்து சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7:29 மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால். இது அவர் எழுதப்பட்டது 1ஆம் நூற்றாண்டு. ஆனால் இன்றைக்கு அது நமக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும். அப்படியே மேல வசனங்கள் படிங்கள். 27. நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, கன்னிகையை விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபதிரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன்.
இதைத்தான் சொல்லுகிறார். கணவன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம், மனைவி கணவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று இப்படிப்பட்டதான ஒரு அந்த ஈர்ப்பில் தங்கள் காலத்தை நேரத்தை அதிகமாக செலவிடுவதற்காக இருப்பார்கள். அதிலேயே நாம் படிக்கும் போது 30-31 அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை கலாதமாய். இந்த உலகத்திலே எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை நான் அனுபவிக்கத்தான் கொடுத்திருக்கிறார் என்று அல்ல, அதை அனுபவியாதவர்கள் போல. ஏனென்றால் இனிவரும் காலம் என மிகவும் குறுகினதாயிருக்கிறது என்று பவுல் மூலமாக அன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பாக எழுதுகிறார். அதனால் நம்முடைய சிந்தை, நம்முடைய ஈர்ப்புகள் பரலோகத்துக்கு நேராக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தை நாம் தேவனுக்கென்று ஞானஸ்நானம் மூலம் அர்ப்பணிப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். நான் இனி என்னுடையவன் அல்ல, என்னுடைய வாழ்க்கையை நான் கிறிஸ்துவுக்காக வாழப்போகிறேன் என்று அர்ப்பணிக்கப்பட்டு நாம் வந்திருக்கிறோம். ஞானஸ்நானம் மூலம் அப்படியாக உடன்படிக்கையை செய்திருக்கிறோம். அதனால் நம்முடைய சிந்தை அர்ப்பணிக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும். தேவனோடு எப்போதும் நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை நாம் எதை செய்யலாம் என்ற ஒரு வாழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும். இதுதான் இந்த ஒரு ஈர்ப்பு. ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் இயேசு சொல்லும்போது, ஒரு வசனத்தில் சொல்லும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணும்? அதுதான் தன்னைத்தான் வெறுத்து, அதுதான் இந்த அன்புகள் எல்லாம் வெறுக்க வேண்டும், கட்டுப்படுத்தப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதுதான். அதனால் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நேரத்தை நாம் வேறு காரியங்களுக்காக செலவிடுவது தவறாக போய்விடும். அது நாம் இந்த உலகத்தோடு கட்டப்படுவதற்கு ஏதுவாகும். பரலோகத்துக்குரிய அந்த காரியங்களை இழந்து போக வேண்டும். நமக்கு தெரியும், சண்டே காலை ஆராதனை, உபவாசம், ஜபம், இவைகளெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அது நேரம், அந்த நேரத்தில், அந்த நாளில் நமக்கு வேண்டியவர் உறவினர் ஒருவர் வீட்டுக்கு வந்து விட்டார், இல்லாவிட்டால் அந்த நாளில் நமக்கு அன்பானவர்களோடு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்றால் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இதுதான். நாம் அதை அவாய்ட் பண்ணி, அதை கட் பண்ணிவிட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும், தேவனை ஆராதிக்கிற நாள், அந்த நேரம், நாம் செபிக்கிற நேரம், சபையாக கூடி என்று இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களை நாம் கட் பண்ணி கொண்டு தேவனுடைய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருக்கிறது. இந்த கணவன் மனைவி அன்பு கூட வரைமுறை உள்ளாக இருக்கிறது. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் இருக்கிறது. ஆதியாகமத்திலே
இந்த உலகத்திலே பாவம் வருவதற்கு காரணமே ஆதாம். அங்கே ஆதாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்படும். ஆனால் ஏவாள் அந்த கனியை ருசித்து புருஷனுக்கு கொடுத்தாள். அதனால கணவன் மனைவி அன்பு கூட நாம் தேவனை விட்டு தூரமாக பின்வாங்கி போக காரணமாக அமைந்துவிடும். அதனால் எல்லாவற்றையும் காட்டிலும் எல்லா உறவுகளை காட்டும், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஏதுவாக இருக்கலாம், எல்லாவற்றையும் காட்டிலும் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை அதற்கு ஏற்ற விதமாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும். இந்த காரியங்கள் பாருங்கள், இது எப்பயிருந்து நாம் இப்படியாக அந்த சிந்தையை பயிற்றுவிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, நாம் எப்பொழுது சத்தியங்களை கேட்டு நாம் நம்மை ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோமோ அதுதான் ஆரம்பம். அன்றிலிருந்து நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். இனி நான் எனக்கு அல்ல உங்களுக்காக தான் வாழ்வேன் என்று உடன்படிக்கை செய்த அன்றிலிருந்து மரணம் வரையில் நாம் அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் முதலிடம் தேவன். நம்முடைய குரு, நம்முடைய ஆண்டவர் இயேசு இதுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் யோர்தானிலே வந்து 30 வயதிலே ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்கிறார். அதன் பிறகு அநேக பிரயாணங்கள், திருமண வீடு, முதலாவது காணாமல் கல்யாணம், அதன் பிறகு சில மரித்தோருடைய வீட்டுக்கு போகிறார். அநேக உபதேசங்கள், பிரசங்கங்கள், அநேக கடிந்து கொள்ளுதல்கள், வேத பாரகர் பரிசேயர் எல்லாம் கடிந்து கொள்ளுகிறார். அநேக நன்மைகள், அற்புதங்கள் செய்யப்படுகிறது. கடைசியாக கெத்செமனேல தன்னை ஒப்புக்கொடுக்கிறார். அதன் பிறகு அவர் தன் மரணத்துக்கு அங்கே அப்படியாக அவருடைய வாழ்க்கை அந்த ஞானஸ்நான உடன்படிக்கையிலிருந்து மரணம் வரையிலும் தேவனுக்காக, தேவனுக்கென்று நம்முடைய நேரத்தை, அவருடைய பலனை, அவருடைய எல்லா காரியங்களையும் செலவிட்டார். ஜீவனிலே இதுதான் நமக்கு மாதிரி. போஸ்தலர்கள் அப்படியாக தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். இயேசுவை போல பின்பற்றினார்கள். சீசர்களை அவர் அழைக்கும் போது அங்கு சொல்லப்படுகிறது, அவர்கள் தன்னோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் என்று அவர்களை அழைக்கிறார். அப்படியா அங்கே ஆண்டவர் இயேசுவோடு முதலாவது இருக்க வேண்டும், அவரை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக கற்றுக்கொண்டு அவரை போல நடக்க வேண்டும். இது நமக்கு ஒரு கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக சொல்லுங்கள். அதனால் நாம் ஒரு 5 காரியங்கள், நம்மை ஈர்க்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். இவைகளிலே நம்முடைய மனசு, நம்முடைய சிந்தை ஈர்க்கப்படுகிறதா? முதலாவது நாம் பார்க்கும்போது பெட் அனிமல்ஸ், இல்லாவிட்டால் பூச்செடிகள், தோட்டம் அமைத்தல், நேச்சர், இயற்கை. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது பணத்தை சேர்த்தல்,
அடுத்ததாக பார்க்கும்போது மனிதர்கள் மேல் வைத்த அன்பு, அடுத்ததாக கணவன் மனைவி உறவினர் இப்படிப்பட்ட அன்பு, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். நம்முடைய ஈர்ப்பு பல்லவத்துக்குரியதாக தேவனை நோக்கியதாக இருக்க வேண்டும். இது சாத்தியமா என்றால் கொஞ்சம் கடினம்தான், இல்லைங்களா? கொஞ்சம் கடினம்தான். ஆனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது உடனே திடீரென்று வந்துவிடாது. நம்முடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பயிற்றுவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இன்றைக்கு விட்டு நான் நாளைக்கே அப்படி செய்யலாம் என்று சொல்லும்போது அது நம்மை உலகத்துக்கு நேராக இழுத்துவிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் தொடர்ச்சியாக இடைவிடாமல் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் படிக்கும்போது இந்த உலக காரியங்களும் இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கும் ஒரு எதிரும் புதிருமான ஒரு காரியம். அது ஒன்றை ஒன்று அது சேராதபடி இழுக்கிறதாக இருக்கிறது என்று இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. படியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்போ பரலோகத்துக்கு நேராக நம்முடைய ஈர்ப்பு இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது அது நம்மை பூமிக்குரியதுக்கு நேராக நம்முடைய சிந்தியை இழுக்கிறதாக இருக்கிறது. இது ரெண்டும் ஒன்றுக்கொன்று போராடுகிறதாய் இழுக்கிறதாய் நம்முடைய மனதை அப்படியே இழுக்கிறதாய் இருக்கிறது. அதனால் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது இது ஒரு நல்ல போராட்டம் என்றே சொல்லுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன். 2 திமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதி எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இது ஒரு போராட்டம். நாம் ஞான ஸ்நானம் எடுத்ததிலிருந்து போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு நேராக நம்முடைய சிந்தை, நம்முடைய ஈர்ப்பு இருக்கிறதாக இருக்க வேண்டும். இது நாம் இம்மிடியட்டாக அப்படி ஆக முடியாது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்தோடு அதிக ஈர்ப்பிலே, அதிக காரியங்களிலே நாம் ஈர்ப்புடையவர்களாக இருக்கிறோம். நாம் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது 20, 25, 30 வயதிலே நாம் ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் என்றால் அதுவரையிலும் உலக காரியங்களோடு நாம் பின்னி பிணைந்து அப்படியாக இருக்கிறோம். அதிலிருந்து வெகு சீக்கிரத்தில் உடனடியாக நாம் விடுபட முடியாது. அதனால் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ச்சியாக நாம் அவைகளிலிருந்து விடுபட்டு தேவனுடைய காரியங்களுக்கு நேராக, ஆவிக்குரிய விஷயத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புகிறதாக இருக்க வேண்டும். அதனால் இதை குறித்தெல்லாம் நாம் பேசும்போது ஒரு கேள்வி வரலாம். அது என்னவென்றால், இந்த உலகத்திலே எனக்கு எல்லாமே சரியாக இருக்கிறது, இந்த உலக காரியங்கள் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது, அப்படி என்றால் பரலோகத்திலே என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வரலாம். இந்த உலக காரியத்தை விட பரலோக காரியம் அவ்வளவு மேன்மையானதா என்று ஒரு கேள்வி கேட்டார். ஆம், உண்மையாகவே பரலோக காரியம் உண்மையாகவே மேன்மையானது. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது இந்த உலக காரியங்களை அதை நான் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் அப்போஸ்தலர் பவுல் சபைக்கு
நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று அவர் சொல்லுகிறார். அவர் தேவனுடைய மேலான அன்பை ருசித்திருக்கிறார். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அறிந்திருக்கிறார். வரப்போகிற காரியங்கள், தேவனுடைய ராஜ்யம், அதிலே நமக்கு கொடுக்கப்படுகிற மேன்மை எல்லாவற்றையும் அறிந்தவராக இந்த உலகம் அந்த காரியங்கள் எல்லாம் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். பிலிப்பியர் படியுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பை, நஷ்டம், அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகம் அனித்தியமானது, நிலையில்லாதது. நமக்கு எப்பொழுதும் மரணம் என்று நமக்கு தெரியாது. தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அது நித்தியமானது, அழிவில்லாதது. அங்கே நீதிய சமாதானம் உண்டு. அப்படிப்பட்ட மேன்மையானது. இன்னும் அநேகம் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் படித்து உணர்ந்து கொள்ளும் போது இந்த உலகத்து காரியங்களெல்லாம் ஒன்றுமில்லை, அற்பமானது, குப்பையானது, அழிவுக்குரியது. இதை குறித்து நல்ல ஒரு உதாரணம் இருக்கிறது. சாலமோன் ராஜா. சாலமோனை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். பிரசங்கி புஸ்தகத்திலே அவர் எழுதுகிறார். பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவர் தனக்கு எல்லாவற்றையும் சம்பாதித்தார். நீச்சல் குளங்களை வைத்தினார், தோட்டங்களை அமைத்தார், வேலைக்காரர்கள் இருந்தார்கள், இசை பிரியர்களை வைத்திருந்தார், அதிகாரம் இருந்தது, பணம் இருந்தது, மேன்மை, மகத்துவம் எல்லாம் அவரிடத்தில் இருக்கிறது. நான் என் கண்ணுக்கு பிரியமானது என்று ஏதுப்பட்டதோ எல்லாவற்றையும் நான் அதை அனுபவித்தேன், நான் எனக்கு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். சொல்லிக்கொண்டு கடைசியாக அவருடைய வாழ்க்கை முடிவை குறித்து சொல்லும்போது எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். படிங்கள். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். மாயை, மாயை என்று. அதனால நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷங்களை அனுபவித்தாலும் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு திருப்தியை தராது. அது மாயையானது. அந்த பிரசங்கி சாலமோன் உலகத்தில் எல்லாரும் பெரிய ஞானி. அவரை போல ஞானவான்கள் யாரும் இல்லை உலகத்தில். தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானத்தை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. பரலோகத்துக்குரிய காரியங்கள் நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறதாய், பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை தருகிறதாய், சமாதானத்தை தருகிறதாக இருக்கும். தேவனுடைய காரியங்களாக தேவனுக்கு சுத்தமானதை செய்து கொண்டிருந்தால் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இன்னும் நாம் பார்க்கும்போது இந்த பரலோக வாக்கியம், பரலோக ஆசீர்வாதத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டோமா என்றால் இல்லை. அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அது எப்படி என்றால், ஒரு உதாரணம் சொல்லும் போது, நாம் இந்த உலகத்திலே ஒரு அழகான வீட்டை வாங்கும்படியாக நாம் முயற்சி எடுக்கிறோம். அதன் விலை 25 லட்சம் இல்லாவிட்டால் 50 லட்சம் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த பணத்தை முழுமையாக
நாம் கொடுத்து அதை வாங்கிக் கொண்டால் அது நமக்கு சொந்தமாகும். அப்படியே நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வர வேண்டும். அந்த பரலோகத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள. அதனால் நாம் இப்பொழுது பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக அந்த வீட்டை வாங்கும்படியாக இப்பொழுது நாம் வீட்டை வாங்கும்படியாக தீர்மானித்திருக்கிறோம். பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் அதிக முயற்சி எடுக்கிறோம். அதற்காக இப்பொழுது நாம் அந்த வீட்டை வாங்கும்படியாக ஒரு அட்வான்ஸ் தொகை கொடுத்து அதை நாம் நமக்குரியதாக ஆக்கும்படியாக நாம் செய்து வருகிறோம். ஆனால் உடனே அது நமக்கு சொந்தமாகுமா என்றால் இல்லை. ஆனால் அது நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். நாம் அட்வான்ஸ் கொடுத்து விட்டோம், அந்த வீடு நமக்கு. அப்படியே நாம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யும் போது தேவன் நமக்கு அட்வான்ஸாக பரலோகத்திலிருந்து ஒரு பொருளை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவி. தேவனுடைய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அந்த தேவனுடைய ஆவியை நாம் உறுதியாக பற்றி கொண்டு நாம் படித்திருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியை அழித்து போடாதீர்கள் என்ற ஒரு பாடம் நாம் எடுத்திருக்கிறோம். அப்படியாக நாம் அந்த பரிசுத்த ஆவியை வைத்துக்கொண்டு அந்த பரிசுத்த ஆவியை துணை கொண்டு பலத்தினாலே தேவன் கொடுத்திருக்கிற அநேக வாக்குத்தத்தங்களை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதற்குரிய ஒரு முயற்சி பிரயாசத்தை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய சிந்தை அதற்கு நேராக பயிற்றுவிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு அந்த பரலோகம் நமக்கு சொந்தமாகும். எப்படி நாம் அந்த அட்வான்ஸ் தொகையை கொடுத்து திருப்பி முழு தொகையை கொடுக்கிறோம், அப்படியாக நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக இந்த பரிசுத்த ஆவியை துணை கொண்டு தேவனுக்கு சித்தமானதை செய்து கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நாம் வரும்போது அந்த பரலோகம் நமக்கு சொந்தமாகும். அப்படியாக தேவன் நமக்கு வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் அந்த பரிசுத்த ஆவியை துணை கொண்டு நாம் அதை படித்து உணர்ந்து கொண்டு அதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இப்பொழுது ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் படிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது ஒரு வாக்குத்தத்தம். முதலாவது எதை தேட வேண்டும்? தேவனுக்கு ஏற்ற தேவனுடைய ராஜ்யம். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு முதலாவது என்று குறிப்பிட்டு பேசுகிறார் என்றால் நாம் முதலாவது வேறு எதையோ தேடிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுடைய காரியங்களுக்கு நாம் அதிக முயற்சி நம்முடைய சிந்தையை நாம் செலவிடும் போது மற்ற எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். அவைகளெல்லாம் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிறது. அதனால் முதலாவது தேவனுக்குரியதை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு இந்த உலகம், முதலாவது நம்முடைய குடும்பம், மனைவி, பிள்ளை என்று உலகம் குடும்பத்துக்கென்றும் நம்முடைய சொந்த பந்தம், நம்முடைய பல தலைமுறைகளுக்கு என்று தேடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நமக்கு முதலாவது தேவன். தேவனுடைய காரியங்கள், அவைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும்
முதலிடம் இந்த காரியங்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் முடிக்கப் போகிறேன். இந்த அன்பு குறித்து பார்க்கும் போது கூட வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த அன்பிலே 3 விதம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முதலாவது ஒரு அன்பு, அது விளக்கப்பட வேண்டிய அன்பு. இரண்டாவது ஒரு அன்பு, சுபாவப்படியான ஒரு அன்பு. மூன்றாவது அன்பு, பரலோகத்துக்குரிய அன்பு. இந்த விளக்கப்பட வேண்டிய அன்பு என்று நாம் எதை பார்க்கலாம் என்றால், இந்த திராட்சை செடியை நாம் பார்த்தோம். அது விருப்பம் போல போய் வேறு மரங்களிலேயோ சுவர்களிலே அடங்குவது போல நாம் உலக பிரகாரமான அநேக ஈர்ப்புகள், அநேக அன்பு, அப்படிப்பட்டதான அன்பை நாம் விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோம். இது உலகத்திலே இன்றைக்கு நாம் பார்க்கும்போது 3/4 ஜனங்கள் அப்படிப்பட்டதான அன்பிலே கட்டப்பட்டிருக்கிறார். உலக பிரகாரமான காரியங்களிலே இது நம் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக தெரியும். நாம் எதிர்மேல் அதிக ஈர்ப்புடையவர்களாக, அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் என்று பார்த்து உலகத்துக்குரிய காரியங்களாக இருந்தால் அவர்களை நாம் விட்டு விளக்க வேண்டும். இது விளக்கப்பட வேண்டிய அன்பு. இது ஒரு விதமான அன்பு தான், அதை நாம் விளக்க வேண்டும். அடுத்ததாக சுபாவப்படியான அன்பு. இது ஒரு விதமான அன்பு. நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பம், இப்படிப்பட்டதான அன்பு. இதற்கு கூட ஒரு எல்லை இருக்கிறது. இதிலே நாம் மாட்டிக்கொண்டு தேவனுடைய காரியங்களுக்கு நாம் செலவிடக்கூடாதபடி நம்முடைய நேரத்தை, நம்முடைய பணம், நம்முடைய பிரயாசத்தை அதற்கென்று செலவிடக்கூடாது. இதுவும் நம்மை பாதிக்கிறதாக இருக்கிறது. அதனால மூன்றாவதாக பரலோக அன்பு. இதற்கு எந்த விதமான எல்லையே இல்லை. இதற்கு நம்முடைய முழு மனதையும் கொடுக்க வேண்டும். தேவனாகி கர்த்தரிடத்திலே முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கட்டளை, தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த கட்டளையை நாம் சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்டு உங்களோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பொதுவாக ஒரு ஈர்ப்பு, ஒரு அன்பு எதனால் வருகிறது? ஒரு மனுஷனோடு இல்லாவிட்டால் உலகத்தோடு அந்த ஒரு ஈர்ப்பு, அன்பு, ஒரு தனிப்பட்ட ஆளாக இருந்தால் கூட அந்த ஆளுடைய ஒரு முக பாவனை, அவருடைய பேச்சாற்றல், இல்லாவிட்டால் அவர் பண்ணுகிற ட்ரெஸ்ஸு, அவருடைய நடக்கு, அவருடைய பேச்சு, அவருடைய அழகு, இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தம் நமக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது இல்லையா? ஆனால் அர்ப்பணிக்கப்பட்ட சபையாக அழைக்கப்பட்ட நமக்கு இவைகள் அப்படியாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஈர்ப்பு எதன் பேரில் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சத்தியங்கள் இன்னும் அதிகமாக வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தேவ சிந்தை உடையவர்களாக எந்த மனுஷன் அதிகமாக தேவ சிந்தைக்கு நேராக வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறானோ, எந்த மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிறானோ, அவர்களோடு அதிகமான ஈர்ப்பு, அதிகமான தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும்.
இதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற அவசியம். ஏனென்றால் நாம் யாரோடு அதிக தொடர்பு வைத்துக் கொள்கிறோமோ அவர்களிடத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவைக்குரிய காரியங்களிலே வளர்ச்சி பெற்றிருக்கிற மனிதனோடு நாம் தொடர்பில் இருந்தால் அதற்கேற்ற சிந்தையிலே நாம் வளருகிறவர்களாக இருப்போம். அதான் நான் முதலில் சொன்னது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களை முதலாவது நம்மோடு இருக்கும்படியாக அழைத்தார். அவர்கள் இயேசுவோடு இருந்து அவருடைய எல்லா செயல்களையும், பேச்சு, நடை, எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு வந்து கற்றுக்கொண்டார்கள். அப்படியாக நாம் இந்த நாட்களில் முடிவு நாட்களில் இருக்கிறோம். அதனால் அதிகமான இந்த ஆவிக்குரிய வாழ்ச்சிகளில் ஆவிக்குரிய ஒரு சிந்தையுள்ள வளர்ச்சி பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த மனிதர்களோடு, சகோதரர்களோடு, சகோதரிகளோடு அப்படிப்பட்ட தொடர்பில் நாம் அதிக நேரம் செலவிடுகிறவர்களாக இருக்கிறது. கடைசியாக அந்த வசனத்தை படித்து முடிக்கலாம். கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு வறுமையாக செய்வார். உலக தனியாக நம்முடைய சிந்தையை திருப்பிக் கொள்வோம். மற்ற உலக ஈர்ப்புகளிலிருந்து நாம் நம்முடைய மனதை பயிற்றுவித்து ஒவ்வொரு நாள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக நேரத்தை செலவிட்டு உலகத்துக்குரியதாக நம்ம மனதை பயிற்றுவிக்க வேண்டும். இப்படியாக செய்ய நமக்கு உதவி செய்வாராக. வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக.